பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 62வது சங்கீதம் 5வது வசனம். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இதுதான் தாவீதினுடைய நம்பிக்கை. இதே அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது தாவீது சொல்கிறார், தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது என்று. ஆனால் இங்கே வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நீ தேவனுக்கே காத்திரு, நான் நம்புகிறது அவராலே தான் ஆகும். அப்போ தாவீதினுடைய நம்பிக்கை என்னவென்றால், நான் எதை நினைத்திருந்தாலும் சரி, நான் நம்பக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது கர்த்தரால் மட்டும்தான் நடக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை தாவீதுக்கு இருக்கிறது. நெகேமியா புஸ்தகத்திலே 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது நெகேமியா ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லுகிறார். இங்கே எருசலேமினுடைய அந்த அலங்கம் இடிந்து கிடக்கிறதை கேள்விப்பட்டு நெகேமியா புறப்பட்டு செல்கிறார். ஆனால் சில பேர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, முந்தைய வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுவீர்களோ என்று கேட்கும் பொழுதுதான் நெகேமியா சொல்லக்கூடிய வார்த்தை இது, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். இதுதான் நெகேமியாவினுடைய நம்பிக்கை. ஆனால் அதே புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அந்த நெகேமியானுடைய நம்பிக்கையை கர்த்தர் கனப்படுத்துகிறார். காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. யோபுனுடைய வாழ்க்கையிலே யோபுவுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. என்ன நம்பிக்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது, எல்லாவற்றையும் யோபு இழந்து விட்டார், ஆனாலும் எல்லாவற்றையும் திரும்ப அவரால் தரக்கூடும் என்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கும் பொழுது எனக்கு எல்லாவற்றையும் திரும்ப தர வல்லவர். இதுதான் யோபுவினுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை யோபுவுக்கு கர்த்தர் கனப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் அநேக முயற்சிகள் எடுக்கிறோம், ஆனால் நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? சில பேர் சில உதவிகள் செய்யும் பொழுது நம்முடைய நம்பிக்கை அவர்களை சார்ந்து கொண்டு இருக்கிறதா, அல்லது என்னுடைய நம்பிக்கை கர்த்தரை மட்டும்தான் நம்பிக்கொண்டு இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தாவீது சொல்லும் பொழுது, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லுகிறார். அவ்வளவு நம்பிக்கை. அதே போல நாம் எல்லா காரியங்களிலும் கர்த்தரை மட்டும் நம்பி இருக்கும் பொழுது, எந்த மனுஷரையும் அல்ல, கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு கைகூடி வர பண்ணுவார். ஜபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தாவீதை போல நான் நம்புகிறது அவராலே வரும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்தருளும்படியாய் ஜபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.